சிறந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிறுவனங்களையும் பொறியியல் மாணவர்களையும் இணைக்கும் புதிய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 2 லட்சம் பொறியியல் மாணவர்கள் தேர்ச்சி பெறுகின்றனர். அவர்களில் மிக குறைந்த மாணவர்கள் மட்டுமே வளாக நேர்காணல் மூலம் புகழ்பெற்ற நிறுவனங்களில் அதிக சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்கின்றனர். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் தங்களுடைய துறைக்கு தொடர்பு இல்லாத வேலையில் சேரும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அந்த மாதிரி இருக்கவங்க படிச்சுட்டு கண்டிப்பாக ஜாபுக்கு போய் ஆகணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, இரலவன்ஸ் ஆஃப் அவர் ஸ்டடி, அவங்களோட ஸ்டடி இன்கேஸ் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தா கூடவோ இப்போ நார்மலாக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் குவாலிட்டி சூப்பர்வைசராகவோ அந்த மாதிரி அவங்க ஸ்டடிக்கு இரலவன்ஸாக இருக்க ஜாப் தான் தேடி போகிறாங்க. வேலை வாய்ப்பு இணையதளங்களிலும் வேலை வாய்ப்பு முகாம்களிலும் பெயர்களை பதிவு செய்துவிட்டு நீண்ட நாட்கள் காத்திருப்பதாகவும் மாணவர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர். அவங்களுமே 2 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பிபிஓ இது மாதிரி போகிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க எந்த ஒரு கெரியர் சூஸ் பண்ண முடியாமல் ஃபைனலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபீல்டே கிடையாது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நிறுவனங்களையும் பொறியியல் பட்டதாரிகளையும் இணைக்கும் திட்டம் தனியார் அமைப்புகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எதிர்பார்க்குறாங்கங்கிற விழிப்புணர்வையும் உண்டாக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்காக தான் நாங்கள் எம்ப்ளாயபிலிட்டி பிரிட்ஜுங்கிற இதையே லான்ச் பண்ணி இப்போ ஃப்ளாகுங்கிற ஈவெண்ட்ஸை எல்லா காலேஜில் இருக்கிற கல்லூரிகள் மாணவர்களையும் முன்கூட்டியே அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவங்க இந்த எதிர்பார்ப்புகளோடு இங்கே வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிடுவதன் மூலம் வேலை வாய்ப்பின்மை முற்றிலுமாக குறைய வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் ரத்னவேல்.